எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியாயிருக்கும் ரகுதாத்தா. ட்ரெய்லர் பார்த்தப்போ நமக்கு இந்தி எதிர்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்களை அதில் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஓவராலாக படம் பேசுகிற பாலிடிக்ஸ் என்ன, அதை எப்படி பேசியிருக்காங்க, என்டர்டெய்னிங்காக இருக்கா, இதெல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். வள்ளுவன்பேட்டை அப்படிங்கிற ஒரு ஊரில் 1970s and 80s காலகட்டத்தில் நடக்கிற கதை இது. கீர்த்தி சுரேஷ் அந்த ஊரில் ஒரு பேங்க் எம்ப்ளாயாக வேலை பார்க்குறாங்க. ஒரு பெண்ணியவாதி அப்படிங்கிற மாதிரியும் காட்டப்படுறாங்க. இந்திய எதிர்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்களில் ரொம்ப தீர்க்கமாக போராடுற ஒரு ஆளாகவும் இருக்காங்க. இது தவிர காபாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஆண் புனை பெயரில் தொடர்ந்து புரட்சிகரமான கதைகளும் எழுதிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. கீர்த்தி சுரேஷோட தாத்தா MS பாஸ்கர் அவருமே ஒரு போராளி தான். பட் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவருக்கு கேன்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அவரோட கடைசி ஆசை என்ன அப்படின்னா கீர்த்தி சுரேஷ்க்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ தன்னோட கொள்கையெல்லாம் விட்டுட்டு கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. பட் அவங்களுக்கு என்னன்னா யாரோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்கள நம்மளோட கொள்கையோட ஒத்து போகிறவங்கள கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ நெடுநாளாக நண்பராக இருக்கிற ரவீந்திர விஜயை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய அரசியல் உள்ளிட்ட பல விஷயங்கள் பேசுகிறாரு அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பர்ஃபெக்டான மேட்சாக இருப்பார் அப்படின்னு கீர்த்தி சுரேஷ் நினைக்கிறாங்க. பட் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரவீந்திர விஜயோட உண்மை முகம் என்ன அப்படிங்கிறது கீர்த்தி சுரேஷ்க்கு தெரிய வருது. அந்த உண்மை முகம் தெரிஞ்சதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் என்ன பண்ணாங்க, கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த ரகுதாத்தா படத்தோட ஒன்லைன். படத்தில் நடிகர்களோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். கைல்வெளி பாண்டியன் அப்படிங்கிற ரோலில் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப சிறப்பாகவே பொருந்தி போயிருக்காங்க. ஒரு புரட்சிகரமான பெண் கதாபாத்திரத்தை ரொம்ப நிறைவாகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட கொள்கைகள், அதை அவங்க வெளிப்படுத்துகிற விதம், போல்டாக யாருக்கும் பயப்படாமல் அவங்க பேசுகிற விதம் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு. அவங்க டைலாக் டெலிவரியிலிருந்து பல விஷயங்கள் இந்த படத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயுமே அந்த கேரக்டர் வந்து ஒரு சில குழப்பமும் சந்திக்கிறாங்க, ஒரு குழப்பமான முடிவுகளும் எடுக்கிறாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டிக்கான அப்ரோச்சில் இந்த கேரக்டராகவே அணுகியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாகவும் மாறி இருக்கு. அடுத்தது ரகோத்தமன் அப்படிங்கிற அந்த தாத்தா கேரக்டரில் MS பாஸ்கர் மீண்டும் ஒரு நிறைவான நடிப்பை கொடுத்துருக்காரு. இன்ஃபேக்ட் படம் ஃபுல்லாக அவர் பேசுகிற ஒன்லைனர்ஸ்க்கு எல்லாருமே தேட்டரை எரப்ட் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 10 டைலாக் பேசுகிறார் அப்படின்னா ஒரு 5 கிளிக் ஆகுது அப்படிங்கிறது தான் இருந்தாலுமே அவரோட பாடி லாங்குவேஜ் உள்ளிட்ட பல விஷயங்களில் அதுக்கு மேக்கப் பண்ணிடுறாரு. எல்லா காமெடியுமே சிரிக்கிறபடியாக இருக்குது. அவரோட கேரக்டர்ஸ் பேசுகிற டைலாக்குமே ரொம்ப சென்சிபிளாகவும் இருக்குது, ரொம்ப ரியலிஸ்டிக்கான அப்ரோச்சாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடக்கு முடக்காக பேசுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு ட்ரெயிட்லாம் அந்த கேரக்டர் டோட்டல் மீட்டரில் எழுதியிருக்காங்க. அதுக்கு ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸையும் MS பாஸ்கர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் செல்வன் அப்படிங்கிற கேரக்டரில் ரவீந்திர விஜய் ஒரு ஃபேக்கான ஃபெமினிஸ்டாக வந்துட்டு போகிறாரு. அவரோட அந்த பொறுத்திரு செல்வா அப்படிங்கிற ஒரு டைலாக் மாடுலேஷனில் பல விஷயங்கள் பேசியிருப்பார். அது எல்லாமே ஒரு தேட்டருக்கான ஒரு ஹியூமர் மெட்டீரியல் தான். ரொம்ப சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் அந்த அவரோட டைரியை அவர் படித்து காட்டுற மாதிரியான வாய்ஸ் ஓவர் வரும் இல்லையா, அந்த பொறுத்திரு செல்வாங்கிற அந்த ஓவரால் சீக்வன்ஸே ரொம்ப ஒரு சிறப்பான பெர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாரு. அந்த ரைட்டிங்கே ஆல்ரெடி நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அதில் பெர்ஃபார்மன்ஸாகவும் இவர் இன்னும் பூந்து விளாண்டுருக்கனால அந்த சீன்ஸ் எல்லாமே ஒரு பர்ஃபெக்ட் பிளாஸ்ட் மெட்டீரியலாக மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் ஒரு நல்ல நடிகராகவும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸில் தேவதர்ஷினி, இஸ்மத் பானு, ஆனந்த் சாமி உள்ளிட்ட பலர் வந்துட்டு போகிறாங்க. அதில் தேவதர்ஷினி அண்ட் இஸ்மத் பானுவுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு மீட்டியான ரோல். அவங்க 2 பேருமே சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனந்த் சாமி ஹிந்து சபா ஒரு எம்ப்ளாயியாக வராரு. அவருமே ஒரு பர்ஃபெக்டான அந்த கேரக்டருக்கு ஏற்ற ஒரு சிறப்பான மீட்டரில் வந்துட்டு போகிறாரு. சப்போர்ட்டிங் காஸ்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு இந்த படத்துக்கு ஒரு ஆட் ஆனாக மாறி இருக்கு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபேமிலி மேன் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ரொம்ப பிரபலமானது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதோட ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் சுமன் குமார், அவரோட டெபு டைரக்ஷன் படம் தான் இது. அவரே எழுதி இயக்கியிருக்காரு. ஒரு டார்க் ஹியூமர் ஜானரில் ஒரு ஃபீல் குட் படம் தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 60% சாதிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே கேரக்டர்ஸ் எல்லாமே எழுதப்பட்ட விதம். ரொம்ப கிளாரிட்டியோட அவங்க எப்படிலாம் இருப்பாங்க, எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா திட்டமிட்டு ஒரு நீட்டான ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. அந்த கேரக்டர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, அவங்களோட ரோல் இதுதான், அவங்களோட பவுண்டரி இதுதான் அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியாக அப்ரோச் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு ஒரு தெளிவான ஸ்க்ரீன் பிளேவையும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எங்கேயுமே ரொம்ப வேகமாகவும் எடுக்காமல் ரொம்ப படம் ஸ்க்ரீன் பிளே வந்து ஸ்லோவாகவும் போயிடாமல் ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர்லேயே ட்ராவல் ஆகிருக்கு. அதுக்கு இந்த கேரக்டர்ஸ் கிளாரிட்டியோடு எழுதப்பட்ட விதமும் ஒரு முக்கியமான ரீசன் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த பீரியட் ஃபிலிமுக்கு ஒரு ரிலேபிள் ஃபேக்டரை கொண்டு வரது அந்த நோஷனை நம்ம எந்த அளவுக்கு கடத்துகிறோம் ஸ்க்ரீனில் அப்படிங்கிறது தான். அது பார்த்தாலே இது வந்து ஒரு அந்த காலத்தில் நடக்கிற கதை அப்படிங்கிறது நம்ம கன்வின்சிங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அது இந்த படத்தில் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதுக்கு முக்கியமான ரீசன் ராமச்சந்திரன் தேஜோட ப்ரொடக்ஷன் டிசைன் தான். ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் இருக்குது, அதில் இருக்கிற ஒரு கேலண்டருக்கு கூட அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எஃபர்ட்டை போட்டிருக்காரு. ஒரு ரெஸ்டாரண்ட் காட்டுறாங்க, அந்த ரெஸ்டாரண்ட் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலிங்லேருந்து பல விஷயங்கள் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கிராமம் மொத்தமே
ஒரு 70s 80s கிராமம் தான் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிற அளவுக்கு ஒரு பிரில்லியண்டான ஒரு ஆர்ட் டைரக்ஷன். அதுக்கு நிச்சயமாக அந்த படக்குழுவுக்கு பாராட்டுகள். யாமினி அக்னியமூர்த்தியோட சினிமோட்டோகிராஃபியும் இந்த ஆர்ட் டைரக்ஷனுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கு. அந்த விஷுவல்ஸ் ஓவராலாக அந்த க்ரீனரியை காட்டின விதம், அந்த ஊருக்குள்ளே இருக்கிற தெருக்கள், அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த வீடுகள் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாகவே படம் பிடிச்சி காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் எடிட்டர் TS சுரேஷோட ஒர்க்கும் பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாகவே டெக்னிக்கல் வைஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சிறப்பான வேலையை வாங்கியிருக்காரு டைரக்டர் அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். அது இந்த படத்துக்கு ஒரு அத்தன்டிசிட்டியை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு பீரியட் ஃபிளிக், அதில் இந்த மாதிரியான மொழி பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு விஷயமா பேசியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த அத்தன்டிசிட்டி ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அது இந்த படத்தில் 100% கிளிக் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்தது ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் அங்கங்கே கொஞ்சம் காமெடிஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிருக்கு அப்படிங்கிறது மாற்றுக்கருத்திலே. பட் லாஸ்ட் 20 மினிட்ஸில் அதுக்கு மேக்கப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது அந்த 20-25 மினிட்ஸ் ஒரு பிளாஸ்டாகவே அமைஞ்சிருக்கு. அது நிச்சயமாக பாராட்டத்தக்கது. படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ஒரு நல்ல ஃபீலில் வருவோம் அப்படிங்கிறத இன்னொரு பாசிட்டிவாகவும் இந்த படத்துக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரகுதாதா படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். பாடல்கள் என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. முக்கியமாக லிரிக்ஸில் சில விஷயங்கள் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத ராவா லிரிக்ஸாக அப்படியே எழுதியிருக்காங்க. அது கூட ஓரளவு நல்லாவே கிளிக் ஆகிருக்கு. பட் சாண்டோட ஓவரால் மியூசிக் பார்க்கும்போது கொஞ்சம் ரெப்பிடேட்டிவாக ஃபீல் ஆகுது. அவர் யூஸ்வலாக பண்ணுற விஷயம் தான் இந்த படத்துக்கும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் நமக்கு ஓவராலாக தெரியிற விஷயம். இந்த ஜான்ருக்கு அவரோட மியூசிக் எல்லாமே பர்ஃபெக்டாக, அந்த ஃபிலிமோட ஜான்ருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆயிருக்கு. அப்படின்னாலுமே சாண்டோடன் ஒரே ஒரு எல்லை கோட்டுக்குள்ளே இருந்துட்டு ஒர்க் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. வெவ்வேறு ஜான்ரு, வெவ்வேறு டைப் ஆஃப் மியூசிக்கும் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அடுத்ததாக காமெடிக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கிற ஸ்கிரிப்ட் தான் அது. பட் ஃபுல் ப்ளோன் காமெடியாக அதை மாற்றாமல் ரொம்ப சட்டிலாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கான அப்ரோச்சில் தான் அந்த காமெடியை அணுகியிருக்காங்க. ரொம்ப சட்டிலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஏன் அப்படி அவ்வளோ இறங்கி பண்ணாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிரேசி மோகன் படம் மாதிரியோ இல்லை ஒரு 90s வந்த சுந்தர்சி படம் மாதிரியோ இது மாறுறதுக்கு, ஒரு என்டர்டெய்னிங்காக மாறுறதுக்கு நிறையவே ஸ்கோப் இருந்துச்சு. பட் அந்த லெவல்லலாம் போகாமல் ஈவன் டைலாக்ஸில் கூட ஒரு மீட்டர் தாண்டாமல் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. நிறைய இன்னும் காமெடி பண்ணியிருக்கலாமே, அதுக்கான ஸ்கோப் இதில் இருந்துச்சு. ஏன்னா கடத்தல் வருது, ஒரு கல்யாண கலாட்டா வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே காமெடிக்குன்னு எழுதப்பட்ட டெய்லர் மேடு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே இந்த படத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது இன்னுமே அடுத்த லெவல் போயிருக்கலாமேப்பா அப்படின்னு தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஷார்ட்டாக சொல்லணும்னா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் மாதிரியே படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு கூட ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்கள் ஸ்டோரி சொல்கிறதுக்கு, அந்த ஸ்டோரி என்ன, அந்த செட்டப் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது புரியுது. பட் லாஸ்ட் 20-25 மினிட்ஸில் போட்ட அந்த விஷயம் ஒர்க்கை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே போட்டிருந்தா இன்னுமே ஒரு பக்காவான என்டர்டெய்னராக படம் மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு குறை. அடுத்ததாக ஒரு இடத்துல கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் வந்து MS பாஸ்கர் மேலே கோவப்படுவாங்க. தாத்தா MS பாஸ்கர் மேலே, அதாவது ஒரு கொள்கையை விட்டுட்டு வேறு ஏதோ பேசுகிறாரே அப்படிங்கிற ஒரு கோபம் அவங்க மேலே, MS பாஸ்கர் மேலே வரும். பட் கீர்த்தி சுரேஷோட கேரக்டரும் அதுதான் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணலையா அப்படிங்கிறது தெரியல. அந்த இடத்துல கொஞ்சம் லாஜிக்கல் எரர் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ரைட்டிங்காகவும் அந்த இடத்துல மாறிடுச்சு படம் அப்படிங்கிறது ஒரு உறுத்தலான விஷயம். ரகுதாதா படத்தோட ஓவரால் வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலும் நிச்சயமாக இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபீல் குட் காமெடியாக நான் ரேட் பண்ணுவேன். நிறைய இடங்களில் காமெடி ஹிட் அண்ட் மிஸ் ஆயிருக்கு. அந்த டார்க் ஹியூமருங்கிறது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை தான். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான வாட்ச், ஒரு ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். வேற ஒரு ரிவ்யூல உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, S. ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.